அபார கருணாமூர்த்திம் ஞானதம் சாந்தரூபிணிம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திரகுரும் நமாமி முதான்வகம். சந்திரசேகர 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 பாஹி மாம், சந்திரசேகர 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 ரக்ஷமாம். மகாபிரிவரின் மகிமை என்ற இந்த காணொலியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். பெரியவா பலவிதமான நுணுக்கங்களையும் அறிவுறுத்தல்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் கொடுத்த வழியிலே நாம் வாழும்போது வாழ்க்கை செம்மையாகவும் மேன்மையாகவும் அமைவது நாம் கண்ணோட காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இப்பொழுது நாம் காண இருக்கும் நிகழ்வை எடுத்துக்கொள்வோம். ஒரு முறை பெரியவா அவர் தன் சந்திரமௌலீஸ்வர பூஜையை முடித்து தீர்த்தம் கொடுத்து கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய மனிதர் வந்து நின்றார். அவருக்கு தீராத வயிற்று வலின்னா பெரிய வயிற்று வலி, துடிக்கிறார். தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு நிற்கிறார். ஆனால் பெரியவா அவருக்கு தீர்த்தம் தடலை. பெரியவர்கிட்ட அந்த இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவர் நிறைய கல்யாண மண்டபம்லாம் கட்டி வச்சுருக்கா, பெரிய கல்யாண மண்டபம் அப்படின்லாம் சொல்கிறார். ஆனால் தீர்த்தம் தரல, பேசாமல் இருக்கார் பெரியவா. இவருக்கு ஒன்றும் புரியலை. அப்போது பெரியவா ஒரு கேள்வி கேட்குறா, நீ அன்னதானம் பண்ணியிருக்கியோ அப்படின்னு. அதுக்கு அந்த இவர் சொல்கிறார், ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமி, இப்போ அந்த இடத்தெல்லாம் இது பண்ணிட்டு தான் நாங்கள் கல்யாண மண்டபம் கட்டிச்சிருக்கோம் அப்படின்னார். நீ போய் அன்னதானம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவருக்கு புரியல. அந்த செட்டியார் திருப்பி ஒரு 2 வாரத்துக்கு அமைதியாக இருந்து அந்த திருமண மண்டபத்திலே அன்னதானங்கள் பண்ண ஆரம்பித்து செய்து கொண்டு இருக்கிற காரியங்களில் கொஞ்சம் அப்படியே கவனம் அதிலே இருந்தது. அப்புறம் தான் ஒரு 5-6 நாள் கழித்து தான் அவர் நோட்டீஸ் பண்ணார், அவர் வயிற்று வலி காணாமல் போயிடுது. அப்போது மீண்டும் பெரியவர்கிட்ட வரார். எனக்கு வயிற்று வலி சரியாக போயிடுத்துனார். வயிற்று வலிங்கிறது உங்கள்கிட்ட இல்லை, முதலையும் இல்லை. அன்னதானங்கிறத நீ மறந்து அதுக்கு வந்த பணத்தை எல்லாத்தையும் நீ திருமண மாளிகைன்னு ஒன்று கட்டி வச்சுண்டு அதுலேருந்து வரும் அந்த உபரி பணத்தை வைத்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற எண்ணினே இல்லையா, அதுதான் உனக்கு வயிற்று வலியாக மாறித்துன்னு சொல்லாமல் சொல்லிவிட்டார். இதை புரிஞ்சின்ற அந்த செட்டியாரும், நான் இனிமேல் பர்மனெண்ட்டாக அன்னதானம் வச்சுவிட்டேன், அங்கே நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸை பெரியவாண்ட வச்சுட்டு போகிறார். அதுக்கப்புறமா ஒரு நன்னா இருந்ததில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இப்படி தன்னுடைய காரியத்திலேயே அதை சரி பண்ணி விடுறதும் பெரியவாளுடைய அந்த கருணையில் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு. அதனால் இதுவும் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம தெரிந்துக்குவோம். மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.